இன்றைக்கி வந்து நம்ம த நியூ எக்கனாமிக் எவல்யூஷன் ஆஃப் த வேர்ல்டு, அதாவது ஒரு குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை பற்றி பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரிப்டோ யூனிட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கிரிப்டோ யூனிட் ப்ரோக்ராம் அப்படின்றது கிரிப்டோ கரன்சி கிடையாது. அது வந்து ஒரு எஸ்டிஓ அப்படின்னா செக்யூரிட்டி டோக்கன் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப்பில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ரீ ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அந்த ஷேர் தான் வந்து எஸ்டிஓ. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா பை டிசம்பர்லேருந்து இந்த எஸ்டிஓ வந்து சேல்ஸுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இது சேல்ஸ் ஸ்டார்ட் ஆகும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு ஜான்வரிலேருந்து டிவிடெண்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் செக்டார்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம செய்யக்கூடிய ஒரு டாலருமே இந்த 20 செக்டாரில் இன்வெஸ்ட் ஆகும். அதில் நடக்கக்கூடிய பிஸ்னஸில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லைஃப் டைம் வந்து ஒரு டிவிடெண்ட் கொடுக்க போகிறாங்க. சரிங்களா? இந்த டிவிடெண்ட் எவ்வளவா இருக்கும், இதில் நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு ஒரு இல்லுஸ்ட்ரேஷனும் நான் கொடுத்துருக்கேன். அதையும் நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ இந்த ஐசிஓக்கும் எஸ்டிஓக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றது இந்த சார்ட்டில் இருக்குது. ஸோ எஸ்டிஓ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லலாம். செக்யூரிட்டி டோக்கன் ஆஃபரிங். சரிங்களா? இது வந்து ஒரு ஸ்கேபிள் பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸை பொறுத்தவரையில் நமக்கு லாஸேஜ் அப்படின்றது வந்து கிடையாது. ஏன்னா அந்த பிஸ்னஸ் ரன் ஆகிட்டே இருக்கும். அதே போல் இவங்க வந்து செலக்ட் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய ஃப்யூச்சர் நீடுக்கானது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஸ்டேபிளான ஒரு இன்கம் நமக்கு எப்போவுமே கிடைச்சிட்டே இருக்கும். அண்டு வந்து பார்த்திங்கன்னா இது யூஎஸ் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் மூலமாக ரெகுலேட் ஆகிருக்கு இந்த எஸ்டிஓ. அதே போல் ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர்ஸ் யார் வேணாலும் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். பட் அதுக்கு தகுந்த ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு வந்து கேரண்டியாக கிடைக்கும்னு சொல்ல முடியும். அதே போல் ப்ரைவேட் எக்ஸ்சேஞ்சில் போய்ட்டு நம்ம இந்த எஸ்டிஓவை வந்து இந்த எஸ்டிஓன்னு சொல்லக்கூடிய ஷேரை வந்து நம்ம சேல் பண்ண முடியும். இந்த எஸ்டிஓ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டே வந்து ஃபஸ்ட்டு எஸ்டிஓ வந்து ஒரு பிளாக் செயின் பேஸ்டு வந்து ரன் ஆகக்கூடிய ஒரு எஸ்டிஓன்னு சொல்லலாம். இந்த நியூ மூலமாக வந்து இது ரன் பண்ணிகிட்ருக்காங்க. டோட்டலாக 80 பில்லியன் வந்து எஸ்டிஓ டோக்கன்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. அதில் 30 பில்லியன் ஆல்ரெடி சேல் ஆகிருக்கு. அடுத்து ஒரு 45 பில்லியன் வந்து சேல் பண்ண போகிறாங்க. இப்போ டிசம்பர்லேருந்து 5 பில்லியன் வந்து அந்த கம்யூனிட்டி பீப்பிள், அதாவது அவங்களுக்கு கிஃப்டடாகவும் மற்ற பெனிஃபிட்ஸ்க்காகவும் கொடுக்க போகிறாங்க. சரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா டிவிடெண்ட்ஸ் டு இன்வெஸ்டர் ஜனவரிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணவங்க அத்தனை பேருக்குமே டிவிடெண்ட் கிடைக்க போகுது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேபிளான ஒரு காயின், அதாவது டோக்கன் சொல்லலாம். இதில் ஸ்டேபிள் இன்கம் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும். சரி, இந்த டிவிடெண்ட் அப்படின்றது நான் ஆல்ரெடி பார்த்தாச்சு. ப்ரீ ஐபிஓ ஈக்விட்டி ஷேர் இதை தான் வந்து நமக்கு சிஆர்யூன்னு சொல்லி இப்போ கொடுத்துட்ருக்காங்க. இது டிசம்பர்லேருந்து நமக்கு வந்து வேர்ல்டு WCRUவாக நம்ம கன்வெர்ட் பண்ணி ஜான்வரிலேருந்து நம்ம டிவிடெண்ட் வாங்க போகிறோம். சரி, இப்போ இதில் வந்து நான் வந்து இதெல்லாம் சொல்லிட்டீங்க, நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு எவ்வளோ பெனிஃபிட் கிடைக்கும், என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ ஷேர் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க மொத்தமாக ஒரு 5 பேக்கேஜ் வச்சுருக்காங்க. சரிங்களா? ஒன்று வந்து பார்த்திங்கன்னா $50 பேக்கேஜ். $50க்கு ஐஎன்ஆரில் 4000 ரூபா ஆகும். சரிங்களா? இதை வந்து 5 இன்ஸ்டால்மெண்ட்டாக நீங்கள் பே பண்ணலாம். பர் மந்த் 800 ரூபா அப்படின்ட்டு. அதே போல் நவம்பர் 1லேருந்து நவம்பர் 30 வரையில் பண்ணுறவங்களுக்கு இந்த கம்பெனியுடைய சிஇஓ ஆண்ட்ரூ கோவர்ட்டோடைய பர்த்டே, அதாவது நவம்பர் மாதம் அவருடைய பர்த்டே நடந்தது. அந்த பர்த்டேயில் வந்து பார்த்திங்கன்னா சம் கிஃப்ட் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது 30% அவங்க வாங்கக்கூடிய ஷேரில் 30% அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும்ன்ட்டு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4000 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய ஷேர் வந்து 167. அதோட ஒரு 50 ஷேர் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் இந்த மந்த் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு. சரிங்களா? இப்போது இந்த 4000 ரூபாய்க்கு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா $23.90 ஒரு ஷேர்னுடைய ரேஞ்ச். அதே போல் கிஃப்ட்டு நான் இதில் இன்க்ளூட் பண்ணலை. அடுத்த பேக்கேஜ் பார்த்திங்கன்னா $250 பேக்கேஜ் $20,000 ஆகும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்ஆர் வந்து பார்த்திங்கன்னா $80 ஒரு டாலர் அப்படின்ட்டு தான். ஏன்னா அந்த கன்வர்ஷன் போயிட்டு வரும்போது. ஸோ இப்போ $20,000 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஷேர் வந்து 1000 ஷேர். இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா $20 பர் ஷேர் அப்படின்னு சொல்லலாம். இதையும் நீங்கள் 5 இன்ஸ்டால்மெண்ட்டாக பே பண்ண முடியும். 4000 பர் மந்த் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதாவது போனஸ் சிஆர்இ வந்து பார்த்திங்கன்னா 300 சிஆர்இ கிடைக்கும். அதே போல் அடுத்த பேக்கேஜ் $1000 பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா $80,000 ஆகும். இதுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஷேர் வந்து 5000 ஷேர் கிடைக்கும். இந்த 5000 ஷேருடைய வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா $16 பர் ஷேர் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து நீங்கள் 10 இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணலாம். 10 இன்ஸ்டால்மெண்ட் வந்து $8000 பர் மந்த் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் உங்களுக்கு அடிஷ்னலாக கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் இன்கேஸ் நீங்கள் வந்து ஃபுல் பேக்கேஜை வாங்கிட்டீங்கன்னா, அதாவது இந்த போனஸ் எல்லாமே வந்து ஃபுல் பேக்கேஜுக்கு தான். இன்ஸ்டால்மெண்ட் பண்ணிங்கன்னா இந்த 1 இன்ஸ்டால்மெண்ட் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அடுத்த மாதத்துக்கு நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட் பண்ணும்போது இந்த கிஃப்ட் கிடைக்காது. ஃபுல் பேக்கேஜுக்கு மட்டும்தான். ஸோ 1500 ஷேர் கிடைக்கும். அதே போல் $4000 வந்து பார்த்திங்கன்னா $3,20,000 ஆகும் ஐஎன்ஆரில். இது வந்து பார்த்திங்கன்னா 26,667 ஷேர் உங்களுக்கு கிடைக்கும். இதையும் நீங்கள் 10 மாதம் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் பண்ண முடியும். 10 × 32,000 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மொத்தமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய போனஸ் சிஆர் வந்து 8000 சிஆர் வரும். இந்த சிஆருடைய ப்ரைஸ், அதாவது இந்த பேக்கேஜினுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11.99 பர் ஷேர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டாப் பேக்கேஜ் இதுதான் சொல்லுவோம். $10,000 பேக்கேஜ். இது வந்து $8,00,000 ஆகும் ஐஎன்ஆரில். இதை வந்து நீங்கள் 10 மாதம் பே பண்ணலாம். இதுக்கு கிடைக்கக்கூடிய ஷேர் வந்து பார்த்திங்கன்னா 76,923 ஷேர் கிடைக்கும்.
இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10.40 இருக்குது. அது இல்லாமல் அடிஷ்னலாக பெனிஃபிட் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 23,000 ஷேர் வந்து உங்களுக்கு வந்து கிஃப்டாக கிடைக்கும் ஃபுல் பேக்கேஜாக வாங்கும்போது. சரி, இப்போ இதில் வந்து நான் வந்து வாங்கிட்டேன். எனக்கு வந்து ஃப்யூச்சரில் என்னுடைய க்ரோத் என்னவாக இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கால்குலேஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ வந்து இதில் சராசரியாக வந்து இந்த 2வது பேக்கேஜ் $250 பேக்கேஜ் வந்து எல்லாருமே வாங்கக்கூடிய ஒன்று தான். ஒரு 1000 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா அதனுடைய க்ரோத் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து $1000 பேக்கேஜ், $4000 பேக்கேஜ், $10,000 பேக்கேஜ் க்ரோத் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா $1000 பேக்கேஜுக்கான ஒரு பெனிஃபிட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிஆர்ஓ அதாவது டோக்கன் வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து மார்ச் மாதம். ஸோ எவ்ரி மார்ச் மந்த் தான் நமக்கு வந்து அந்த ஃபினான்ஷியல் இயருடைய ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 1000 ஷேர் நீங்கள் வந்து மார்ச் 2021 வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த சிஆர்ஓ WCR கன்வெர்ட் பண்ணிவிடுவோம். ஸோ ஒரு WCRனுடைய வேல்யூ $3 குறைஞ்சபட்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்பெனி ப்ரொடிக்ஷன் தான் இதெல்லாமே. இதை விட ஹையராக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த டோக்கன் வந்து இஷ்யூ பண்ணும்போது கொடுத்த ப்ரொடிக்ஷன் தான். சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய டிவிடெண்ட் வந்து 0.00215 இந்த டிவிடெண்ட் நமக்கு கிடைச்சதுன்னா இதை விட ஹையராக கிடைக்கும். பட் இந்த அளவுக்கு டிவிடெண்ட் கிடைச்சா கூட நமக்கு மந்த்லி வந்து $2.15 வந்து கிடைக்கும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதே வந்து சிஆர்ஓ ஆசெட் எவ்வளோவா இருக்கும்னாக்கா ஐஎன்ஆரில் $3 1000 ஷேர் அப்படின்னா $3000 $2,40,000 உங்களுடைய க்ரோத் இருக்கும். இதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் $20,000 தான். இந்த $20,000 உங்களுக்கு 1000 ஷேர் கிடைச்சிருக்கு. அந்த 1000 ஷேர் வந்து வர்ற மார்ச் மாதமே உங்களுக்கு வந்து $2,40,000 மாறிடும். அதே போல் 2022 மார்ச் மாதம் அதே 1000 ஷேர் வச்சுருக்கீங்க. அப்போ வந்து $8 இருக்குது அப்படின்னா சரிங்களா? இதை விட அதிகமாக இருக்கும். இப்போ கொடுத்துருக்க ப்ரொடிக்ஷன் $8 இருந்தால் கூட உங்களுக்கு வந்து 0.015% வந்து பார்த்திங்கன்னா டிவிடெண்ட் கிடைக்கும். அந்த ரேஞ்சில் பார்க்கும்போது மந்த்லி $15 உங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்கும். ஸோ இப்போ உங்களுடைய அசெட் வந்து எவ்வளோவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 × 1000 $8,000 $6,40,000 உங்களுடைய அசெட் வேல்யூவாக இருக்கும். அதே போல் மார்ச் 2023 ஒரு WCRE $55 போகும். அப்படி $55 மேலே போகும். இது ஆக்சுவலாக $100 மேலே இருக்கும். $55 சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 0.03 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது $30 பர் மந்த் உங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இப்போது உங்களுடைய அசெட் வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 44 லட்சமாக இருக்கும். அதுவே 2024 ஒரு WCRE $190 இருக்கும் பொழுது 0.17 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்கும் பர்சன்டேஜில். இதுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மந்த்லி டிவிடெண்ட் மட்டுமே $170. சரிங்களா? இப்போது இங்கே $170 பர் மந்த் அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வால்யூம் வந்து மொத்தமாக $250 தான். 2 மாதம் அதாவது 2024 ஒரு மாதத்துக்கு உண்டான டிவிடெண்ட்டே உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து கொடுத்த மாதிரி தான் கணக்கு இதில். சரிங்களா? இப்போ உங்களுடைய அசெட் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா 1,52,00,000 இருக்கும். அதே 2025 ஒரு WCRE $400 போகும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டிவிடெண்ட் வந்து 0.36% கிடைக்கும் பொழுது $360 இருக்கும். அப்போது மந்த்லி $360 அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் ஐஎன்ஆரில். சரிங்களா? இதே வந்து உங்களுடைய அசெட் வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 3,20,00,000 இருக்கும். அதே போல் 2026 ஒரு WCRனுடைய வேல்யூ $800 இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டிவிடெண்ட் 0.65. அப்போது மந்த்லி டிவிடெண்ட் $650. $650 கிட்டத்தட்ட ஒரு $50,000 கிட்ட உங்களுக்கு கிடைக்கும் மந்த்லி இன்கம். 50க்கு மேலே வரும். சரிங்களா? இப்போ உங்களுடைய அசெட் வேல்யூ எவ்வளோவா இருக்கும்னா 6,40,000 இருக்கும். இதுவே 2027 அதே 1000 ஷேர் நீங்கள் அப்படியே வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஷேரும் $1,080 மேலே போகும். அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டிவிடெண்ட் வந்து 0.88 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பர்சன்டேஜ் பார்க்கும்போது உங்களுக்கு $880 பர் மந்த் கிடைக்கும். இப்போ உங்களுடைய அசெட் வேல்யூ எவ்வளோவா இருக்கும்னா 8,64,00,000 இருக்கும். அதே 1000 ஷேர் 2028 ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் ஆகுது. அதாவது 3 ஃபேஸும் கம்ப்ளீட் ஆகிட்டு 2028 முடிய போகுது. அந்த டைமில் இந்த ஒரு WCRனுடைய வேல்யூ $1,200 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ $1,200 அப்படின்னும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மந்த்லி டிவிடெண்ட் வந்து $1,000 கிட்டத்தட்ட $80,000 மாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு கவர்மெண்ட் சம்பளத்தை விட இது உங்களுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட். இப்போ உங்களுடைய அசெட் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா 9,60,00,000 இருக்கும். யோசிச்சு பாருங்கள். இதுதான் உங்களுடைய ஃப்யூச்சர் ரிட்டர்ன்ஸ். இதை விட ஹையராக இருக்கும். இது கம்பெனி வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த ப்ரொடிக்ஷன். இப்போ நடந்துகிட்ருக்கக்கூடிய அப்டேட் வந்து இதை விட 3 மடங்கு வளர்ச்சி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி, அடுத்தது இப்போ நம்ம வந்து ஏற்கனவே சிஆர்இ வச்சுருக்கோம். இப்போ நமக்கு வந்து ஃப்யூச்சரில் என்னென்ன வகையில் வந்து நமக்கு இன்கம் கிடைக்க போகுது
டிவிடெண்ட் மட்டுமா இல்லை வேறு ஏதாவது அடிஷ்னல் இன்கம் இருக்குமா? சரி சார், நான் டிவிடெண்ட் போக்காக நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டேன். ஆனால் 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு ஓரளவுக்கு இதில் நீங்கள் கொடுத்த சார்ட்டில் ஒரு இன்கம் இருக்கும். பட் அதுக்கு பிஃபோராக எனக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உண்டு. இப்போ வேர்ல்டு சிஆர்இன்னு சொல்லக்கூடிய WCRE தான் நம்மளுடைய செக்யூரிட்டி டோக்கன். இவ்வளோ நாள் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 பில்லியன் வந்து சிஆர்இ வந்து நமக்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இதை WCRE டிசம்பரில் நம்ம கன்வெர்ட் பண்ணிவிடும். ஸோ அதுதான் இங்கே கீழே 45 பில்லியன் 35 பில்லியன். அதில் 45 பில்லியன் வந்து இப்போ அடுத்து வந்து ஒரு 8 இயர்ஸ் நம்ம சேல் பண்ணக்கூடியது. ஒரு 10 வருஷம் இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. இதில் 35 பில்லியனில் 30 பில்லியன் ஆல்ரெடி சேல் ஆகிருக்கு. இன்னொரு 5 பில்லியன் வந்து கம்பெனி கிஃப்டாக கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்கேன், அதாவது கம்யூனிட்டி பீப்புளுக்கு. சரி, இப்போது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யூனிட் டோக்கன் ஆஃப் பிளாக் செயின். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா யூட்டிலிட்டி டோக்கன். இது வந்து நம்மளுடைய இன்டர்னல் எக்ஸ்சேஞ்சில் வந்து, அதாவது எக்ஸ்டர்னல் எக்ஸ்சேஞ்சில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட்னு சொல்லலாம். அந்த ட்ரேடிங்க்கான ஒரு விஷயம், ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த டோக்கன் கண்டிப்பாக வேணும். அதே போல் நம்ம வந்து ஸ்டேக்கிங் பண்ணுறதுக்கு மூலமாக நமக்கு வந்து இந்த டோக்கன் வந்து ஜென்ரேட் ஆகும். இந்த டோக்கனும் ஃப்யூச்சரில் ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் ஒரு $1 மேலே போகும்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஸ்டேபிள் காயின் USDU அப்படின்றது தான் நமக்கு கொடுக்கக்கூடிய, இது வந்து ஒரு $. இதில் தான் நமக்கு டிவிடெண்ட் கொடுக்க போகிறாங்க. இதை வந்து பினான்ஸில் லிஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. பிஃபோராக இது காயின்பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட்டில் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதாவது அங்கே போய் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், ஃபியட் கரன்சியாக மாற்றிக்க முடியும். சரி, இப்போ இதில் வந்து நம்ம வாங்கின ஷேர் வந்து 3 வருஷம் லாக்இன் பீரியட். அந்த 3 வருஷம் லாக்இன் பீரியட் அப்படின்றது ஒன்று இருக்குது. ரெண்டாவது, இப்போ நம்ம சிஆர்வியை WCRE கன்வெர்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? 2 விஷயம், ஒன்று லாக்டு, ஒன்று அன்லாக்டு. இப்போ அன்பிளாக்டு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மெச்சூர்டு, அதாவது 1 இயர்க்கு அப்புறம் 1% நமக்கு ரிலீஸ் ஆகும். 3 வருஷம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் 100% நம்மளோட ஷேர் வந்து ரிலீஸ் ஆகிடும். அப்போ நம்ம கம்ப்ளீட்டாக வேணும்னா விற்றுக்கலாம், இல்லைன்னா அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த அன்பிளாக் ஆகிற வரையில் இருக்கக்கூடிய பீரியடில் இருக்கிறது தான் வந்து லாக்டு. ஸோ இது லாக்டு சிஆர்னு சொல்லுவோம். இந்த லாக்டு சிஆர்வை WCRE கன்வெர்ட் பண்ணி ஸ்டேக்கிங் பண்ணோம்னா நமக்கு UNTB கிடைக்கும். இந்த ஸ்டேக்கிங் அப்படின்னா என்னென்னா, ஒரு மந்த்லி இன்கம் ஸ்கீம் பேங்க்கில் ஒரு FD போட்டோம்னா மாதம் மாதம் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிற மாதிரி உங்களுடைய இந்த செக்யூரிட்டி டோக்கனை நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ஒரு FD மாதிரி போடுறீங்க, அதாவது ஸ்டேக்கிங்ட்டு. இதில் உங்களுக்கு ஒரு பக்கம் டிவிடெண்டு கிடைக்கும், இன்னொரு பக்கம் இந்த டோக்கன் ஜென்ரேட் ஆகும், UNTB அப்படின்ட்டு. இந்த டோக்கன் வந்து உங்களுக்கு வந்து லிக்விட் அசட்டாக இருக்கும், அதாவது எனி டைம் நீங்கள் வந்து இதை சேல் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ அன்பிளாக் சிஆர்இ வந்து நமக்கு இருக்குது, அதாவது 1 இயர்க்கு அப்புறமா நமக்கு 1% ரிலீஸ் ஆகும். இந்த சிஆர்இ வந்து ஏற்கனவே வந்து 1 இயர்க்கு முன்னாடி ஜாயின் பண்ணும்போது இது ரிலீஸ் ஆகிருக்கு. இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டேக்கிங் ஃபார் சிஆர்இக்காக வந்து ஸ்டேக் பண்ணலாம், இல்லைனா இதை WCRE மாற்றிட்டு, இல்லை அப்படியே டைரெக்டாக கூட அவங்க UNTBயை வந்து ஸ்டேக் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. WCRE மாற்றி தான் UNTBயை மாற்ற முடியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இதை அப்படியே அவங்க வாலெட்டில் வச்சுக்கலாம், இல்லைனா அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், வாலெட் டு வாலெட். சரி, இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 விஷயம். ஒன்று, EORICH அப்படின்றது நம்மளுடைய வேர்ல்டு MLCA பிஸ்னஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று UGP குரூப் AG அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இதுவரையில் ஜாயின் பண்ணவங்க அத்தனை பேருமே வந்து சிஆர்இயை டைரெக்டாக நம்மளுடைய பேக் ஆஃபீஸில் வாங்கியிருப்பீங்க. இதுக்கப்புறம் அந்த ஷேரை வாங்கக்கூடியவங்க வந்து 2 டிஃப்ரெண்ட் விஷயம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, UGPயில் டைரெக்டாக வந்து STOவாக வாங்கிக்கலாம், இல்லை EORICH மூலமாக அவங்க எஜுகேஷன் பேக்கேஜ், அதாவது டிசம்பருக்கு அப்புறம் அவங்க ஏதாவது பேக்கேஜஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பேக்கேஜஸில் சிஆர்இயாக வாங்க முடியும். ஸோ இந்த விஷயங்கள் தான். ஸோ சிஆர்இ கிடைக்குதா, WCREன்றது நமக்கு இந்த மந்த் எண்டில் கொடுக்க போகிறாங்க. ஸோ இது வந்து இன்டர்னல் எக்ஸ்சேஞ்சில் நடந்த விஷயங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா 15/9 செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி நடந்த ட்ரேடிங் வால்யூம் 24 ஹவர்ஸில் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50 லட்சம் $US வால்யூமுக்கு வந்து சேல் ஆகிருக்கு இந்த டோட்டல் சிஆர்இ. அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரே நாளில் 50 லட்சம் $US வந்து சேல் ஆகிருக்கு. ஸோ இதனுடைய ஃப்யூச்சர் எந்த அளவுக்கு க்ரோத் ஆகுன்றதை நீங்களே டிசைட் பண்ணுங்கள். இது வந்து நமக்கு ஒரு வேளை நான் இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கிட்டேன், பட் என்னால் வந்து அடுத்த 9 மந்த் என்கிட்ட வந்து ஃபண்டு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, அதாவது ஒரு இன்ஸ்டால்மெண்ட் வாங்கியாச்சு, இன்னொரு இன்ஸ்டால்மெண்ட் மட்டும்தான் கட்ட முடியும் அப்படின்னு நினச்சா கூட இதை வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டு EIPS பேக்கேஜஸில் வாங்கிட்டீங்க, இப்போ வந்து அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா, இப்போது EIPS $1000 அப்படின்னா ஒரு 1000 ஷேர் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா அன்பிளாக் ஷேர் வந்து உங்களுக்கு எக்ஸ்சேஞ்சில் கிடைக்கும். சரிங்களா? இது வந்து டிசம்பரில் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதில் $1000 பேக்கேஜ் வாங்கினவங்க 1000 ஷேர் குறைஞ்சபட்சம் வாங்கிக்கோங்க. அதே போல் 4000 ஷேர் வாங்கினவங்க 4000 அன்பிளாக் ஷேர் வந்து வாங்கிக்கோங்க. 10,000 வாங்கினவங்க 10,000 அன்பிளாக் சிஆர்ஏ வந்து வாங்கிக்கோங்க. ஏன் அப்படின்னா, இதை நீங்கள் இமிடியேட்டாக சேல் பண்ண முடியும். அப்படி சேல் பண்ணுறதன் மூலமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிக்விட், அதாவது ஃபியட் கரன்சியே கிடைக்கும். சரி, இப்போ நீங்கள் இது வாங்கிட்டு எப்படி சேல் பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு வந்து கம்பெனி ஏற்கனவே வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ லேட்டஸ்ட் ப்ரெடிக்ஷன் ஒன்று கொடுத்தாங்க, பட் பேக் ஆஃபீஸில் சம் அப்டேட் நடந்துகிட்ருக்கிறதுனால அந்த விஷயம் தள்ளி போயிருக்கு. சரி, எப்படின்னாலும் நமக்கு குறைஞ்சபட்சம் இது வந்து ஒரு அஷூரன்ஸாக கிடைக்கலான்னு சொல்லலாம். டிசம்பரில் வந்து பார்த்திங்கன்னா
இதனுடைய ப்ரைஸ் வந்து ஒரு 50 சென்ட் ₹40 இருக்கும். ஜான்வரியில் $1 இருக்கும். பிப்ரவரியில் 1.5 இதெல்லாமே ஒரு சிஆர்இ அன்பிளாக் சிஆர்இனுடைய ப்ரைஸ். இது வந்து செப்டம்பரில் $5 இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே கம்பெனி கொடுத்த விஷயங்கள் தான். இதை விட அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து இன்டர்னல் எக்ஸ்சேஞ்ச் 14 நாளில் நடந்த ட்ரேடிங் வால்யூமை வச்சு நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போது நமக்கு ஒரு 1000 ஷேர் $1000 பேக்கேஜுக்கு வந்து 1000 ஷேர் வாங்கிட்டீங்க. இதை நீங்கள் வந்து ஒரு வேலை டிசம்பர் 50 சென்ட் போகும்போது ஒரு 200 ஷேர் மட்டும் விற்றீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதத்துக்கான இஐபிஎஸ் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டை நீங்கள் பே பண்ணிடலாம். $100 கிடைச்சுன்னா நீங்கள் பே பண்ணிக்கலாம். அடுத்த மாதம் $1 போகும்போது 100 ஷேர் மட்டும் விற்றாலே போதும். அதுக்கு அடுத்த மாதம் $1.5 போகும்போது 67 ஷேர் மட்டும் விற்றிங்கனாலே $100 ஆகிடும். அடுத்து $2 போகும்போது 50 ஷேர் மட்டும் விற்றிங்கனாலே உங்களுக்கு அந்த $100 வந்து ஆகிடும். இதே போல் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், சேல் பண்ணிட்டு வர வர உங்களது டோட்டலாக வந்து 1000 ஷேர் வச்சுருக்கீங்க. இதில் 588 ஷேரை விற்றிங்கன்னா மட்டுமே இந்த ப்ரெடிக்ஷன் வைஸ் வந்து உங்களுக்கு அந்த பேக்கேஜ் கம்ப்ளீட் ஆகிடும். சரி, இந்த 1000 ஷேர் விற்கிறனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, $1000 பேக்கேஜுடைய மொத்த ஷேரும் வந்து 5000 ஷேர். சரிங்களா? இதில் நீங்கள் ஏற்கனவே ஒரு இன்ஸ்டால்மெண்ட் பண்ணிட்டீங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 9 மந்த் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு ஒரு 1000 ஷேர் வாங்கியிருக்கீங்க. அதை வந்து சேல் பண்ணுறீங்க. இப்போ இந்த 1000 ஷேர் வந்து இனிஷியலாக நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டார்ட் ஆனோடனே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கம்மி ப்ரைஸில் கிடைக்கும். ஒரு ₹20 ரேஞ்சில் கிடைக்கும். ₹20-25 கிடைக்கும். அதை நீங்கள் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அடுத்த 9 மந்த்துக்கான இன்ஸ்டால்மெண்ட்டை இதை சேல் பண்ணதன் மூலமே பண்ணலாம். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னா ஒரு ₹16,000 இருக்கும். சரிங்களா? அந்த ₹16,000க்கு ₹80,000க்கான அசெட் வந்து உங்களுக்கு கிடைச்சிடுது. இது இல்லாமல் உங்களுக்கு இந்த 588 சிஆர்இ தான் சேல் ஆகிருக்குன்னு சொன்னேன். ஒருவேளை இது 700 800 கூட இருக்கட்டும். சரிங்களா? அந்த ப்ரைஸினுடைய ஃப்ளக்சுவேஷனை பொறுத்து. ஸோ 800 ஷேர் விற்றா கூட உங்களுக்கு பேலன்ஸ் ஒரு 100லேருந்து 200 சிஆர்இ கிடைக்கும். அன்றைக்கி அது $1 $5 போதுங்களா, $5 அதை நீங்கள் 2ன்னு போட்டிங்கன்னா கூட $1000. கிட்டத்தட்ட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வால்யூமும் உங்களுக்கு ஃபைனலாக கிடைச்சிடும். இதே போல் தான் $4000 பேக்கேஜும் $10,000 பேக்கேஜும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச வரையில் இது ஜாயின் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. இப்போ இந்த $4000 பேக்கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 26,000 ஷேர் கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 26,000 ஷேருக்கு வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய வால்யூம் 3,20,000. ஆனால் நான் சொன்ன இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பர் மந்த் வந்து மொத்தமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடியது ஒரு 64,000 தான் இருக்கும். சரிங்களா? ஏன்னா ஒரு மாதத்துக்கு 32,000 ஸ்பெண்ட் பண்ணணும். அதே 32,000 வந்து நீங்கள் என்ன பண்ணால் ஒரு எக்ஸ்சேஞ்சில் போய்ட்டு 4,000 ஷேர் குறைஞ்சபட்சம் வாங்கிட்டிங்கன்னா கூட, இல்லை மிச்சமாக கூட இருக்கட்டும், நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு இந்த பேக்கேஜ் கம்ப்ளீட் ஆகும்போது 26,000 ஷேர் கிடைக்கும். இது $5 கணக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதனுடைய 10 மாதத்துக்கு அப்புறம் இதனுடைய அசெட் எவ்வளோவா இருக்கும், அன்றைக்கி வாங்க முடியுமா முடியாதா அப்படின்னுட்டு. அதே போல் $10,000 பேக்கேஜ்லையும் பார்த்திங்கன்னா இதே தான். 1 மந்த் இன்ஸ்டால்மெண்ட் $80,000 பே பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு 10,000 ஷேரை வந்து அன்பிளாக்கில் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேக்கேஜை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ செப்டம்பர் இது $5 இருக்கும்போது 76,000 ஷேர் வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 76,923 ஷேர் உங்கள் கையில் இருக்குன்னா இப்போது நீங்கள் சொல்லுங்கள், இதை எப்படி வாங்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். இன்ஸ்டால்மெண்ட்டில் போகிறவங்களுக்கும் இதை வந்து எப்படி வந்து நம்ம அடிஷ்னலாக நம்மளுடைய ஷேரை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது.